நம்ம இன்றைக்கி வந்து அவல் உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் அவல் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அது கூடயே வந்து தக்காளி கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அது கொஞ்சம் நேரம் வேகிறது கூட நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா கிளறி விட்டு நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற அந்த அவலும் போட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி நல்ல அவல் உப்புமா கிடைக்கும். வாழ்த்துக்கள்.